ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனலில் தினமும் 10 கொஸ்டின் வந்து டெஸ்ட்டாக பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதனால் எந்த இடத்தையும் தள்ளி பார்க்காம வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கொஸ்டின் 1, மலர்க்கை என்பதன் இலக்கண குறிப்பு யாது? பண்புத்தொகை, வினைத்தொகை, உருவகம், உவமைத்தொகை. ஆன்சர் உவமைத்தொகை. மலர்க்கை என்பதன் இலக்கண குறிப்பு உவமைத்தொகை. மலர் போன்ற கை போன்ற என்ற உருவு வந்து மறைந்து வந்திருக்கு. கொஸ்டின் 2, சாகித்ய அகாதமி விருது பெற்ற பாரதிதாசனின் நூல் எது? குடும்ப விளக்கு, இருண்ட வீடு, அழகின் சிரிப்பு, பிசிராந்தையார் நாடகம். ஆன்சர் பிசிராந்தையார் நாடகம். சாகித்ய அகாதமி விருது பெற்ற பாரதிதாசனின் நூல் பிசிராந்தையார் நாடகம். கொஸ்டின் 3, குடும்ப விளக்கு எத்தனை பகுதிகளாக பகுக்கப்பட்டுள்ளன? ஆன்சர் 5. குடும்ப விளக்கு 5 பகுதிகளாக பகுக்கப்பட்டுள்ளன. கொஸ்டின் 4, உரையாமை என்பதன் இலக்கண குறிப்பு யாது? ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம், வினையால் அணையும் பெயர், பெயர் எச்சம், எதிர்மறை தொழிற்பெயர். ஆன்சர் எதிர்மறை தொழிற்பெயர். உரையாமை என்பதன் இலக்கண குறிப்பு எதிர்மறை தொழிற்பெயர். கொஸ்டின் 5, சிறுபஞ்ச மூலம் இயற்றியவர்? பூதஞ்சேந்தனார், கனிமேதாவியார், கபிலர், காரியாசன். ஆன்சர் காரியாசான். சிறுபஞ்ச மூலத்தை இயற்றியவர் காரியாசான். கொஸ்டின் 6, காரியாசனின் ஆசிரியர்? மாங்குடி மருதனார், மாக்காயனார், கனிமேதாவியார், பூதஞ்சேந்தனார். ஆன்சர் மாக்காயனார். காரியாசனின் ஆசிரியர் மாக்காயனார். கொஸ்டின் 7, சிறுபஞ்ச மூலம் பாடல்கள் ஒவ்வொன்றிலும் இடம்பெறும் கருத்துக்கள் 2, 3, 5, 6. ஆன்சர் 5. சிறுபஞ்ச மூலம் பாடல்கள் ஒவ்வொன்றிலும் இடம்பெறும் கருத்துகள் 5 ஆகும். கொஸ்டின் 8, சிறுபஞ்ச மூலம் எந்த நூல்களில் ஒன்று? 8 தொகை, 10 பாட்டு, 11 கீழ்கணக்கு, 11 மேற்கணக்கு. ஆன்சர் 11 கீழ்கணக்கு. சிறுபஞ்ச மூலம் 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. தமிழில் சங்க இலக்கியங்களைத் தொடர்ந்து தோன்றியவை டேஸ் ஆகும்? ஆன்சர் நீதி நூல்கள். தமிழில் சங்க இலக்கியங்களைத் தொடர்ந்து தோன்றியவை நீதி நூல்கள் ஆகும். கொஸ்டின் 10, பாரதியார் எந்த வயதிலேயே அரசவையில் கவிதை எழுதினார்? ஆன்சர் 11ஆம் வயதில். பாரதியார் 11ஆம் வயதிலேயே அரசவையில் கவிதை எழுதினார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 10 கொஸ்டினில் நீங்கள் எத்தனை கொஸ்டின் சரியாக ஆன்சர் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.